வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எப்படி ஒரு Linux EC2 இன்ஸ்டன்ஸை செக்யூரா ஆக்சஸ் பண்றதுன்றத பார்ப்போம். முதல்ல AWS இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம போவோம். இங்க பாத்தீங்கன்னா 2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு என்னோட அக்கவுண்ட்ல. ஒன்னு என்னோட Linux இன்ஸ்டன்ஸ் இருக்கு, இன்னொன்னு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோல இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இந்த வீடியோல இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் வாங்க. இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை செக்யூரா கனெக்ட் பண்றதுக்காக நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா புட்டி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். இதுல நம்ம யூஸ் பண்றக்கூடிய புரோட்டோகால் பார்த்தோம்னா SSH அப்படின்ற ஒரு புரோட்டோகால். SSHனா செக்யூர் ஷெல். இது ஒரு ரிமோட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் புரோட்டோகால். இந்த புரோட்டோகாலை பயன்படுத்தி ஒரு ரிமோட்டா இருக்கிற சர்வரை செக்யூரா ஆக்சஸ் பண்றதுக்காகவும், அந்த சர்வர்ல உங்களுக்கு தேவையான பில் பண்றதுக்காகவும், அந்த சர்வர்ல ஃபர்தரா சேஞ்சஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த SSH புரோட்டோகால் இருக்கு. இந்த புரோட்டோகால் எதன் வழியா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 22 வழியா தான் இந்த SSH ஒர்க் ஆகுது. இப்ப அடுத்தது இந்த 5 ஸ்டெப்பை பயன்படுத்தி தான் நம்ம Linux EC2 இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா find.pem ஃபைல். அதாவது AWS இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணும்போது .pem ஃபைல்னு ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருப்போம். அந்த ஃபைல் உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தோம்னா புட்டின்ற சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஏன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றோம்னா இந்த புட்டின்ற சாஃப்ட்வேர் வழியா தான் அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா இந்த பெம் ஃபைலை நீங்க இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெம் ஃபைலை புட்டிக்கு புரியுற மாதிரி புட்டி பிரைவேட் கீ ஃபைலை கன்வெர்ட் பண்ண போறோம். அதாவது .pem ஃபைலை .ppk ஃபைலை கன்வெர்ட் பண்ண போறோம். அடுத்தது அந்த .ppk ஃபைலை புட்டி ஓபன் பண்ணி அதுல லோட் பண்ண போறோம். ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தோம்னா எல்லா கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸையும் வச்சு EC2 இன்ஸ்டன்ஸை அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை நம்ம லான்ச் பண்ண போறோம். இதுதான் இந்த 5 ஸ்டெப்ஸ். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இதை பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் find.pem ஃபைல். .pem ஃபைல் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் இந்த லினக்ஸ் மிஷினை தான் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிட்டு நீங்க இப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கீ நேம் இருக்குது இல்லைங்களா, மை ஃபர்ஸ்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெம் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பெம் ஃபைல் என்னோட மிஷின்ல இருக்கான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த பெம் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட டெஸ்க்டாப்ல நான் மை ஃபர்ஸ்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு AWS அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா புட்டி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ புட்டி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுக்கு அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். www.putty.org இந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. இந்த வெப்சைட் போயிட்டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க இங்க கிளிக் பண்ணுங்க டு டவுன்லோட் புட்டி. இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை ஆர்ம் ப்ராசஸர் எது யூஸ் பண்றதா இருந்தா இந்த செகண்ட் ஒன் யூஸ் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லார்கிட்டையும் 64 பிட் இந்த x86 ப்ராசஸர் தான் நீங்க உங்களோட லேப்டாப்ல ரன் பண்ணுவீங்க. உங்க லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ ரன் பண்ணுவீங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க ரொம்ப பழைய மிஷின் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இந்த 32 பிட் சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒருவேளை விண்டோஸ் XP இல்ல விண்டோஸ் 7 லோயர் வெர்ஷனா ஏதாச்சும் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க 32 பிட் இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த 64 பிட் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இப்போ இதுல கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ண உடனே எந்த ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்காம உங்களுக்கு ஈஸியா டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஓப்பன். ஓகே, ஸோ நான் அதை லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட். இந்த இடத்துல எனக்கு சேவ் ஆகும். நான் ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என்கிட்ட இங்கே ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் இந்த ஸ்டெப்ஸை கேன்சல் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணுறது தான். ரொம்ப ஈஸியான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான் இது. ஓகே, செகண்ட் ஸ்டெப் புட்டி சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்.
அடுத்தது தேர்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா .pem ஃபைல் டு புட்டி பிரைவேட் கீ ஃபைலா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட்டி கீஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க இங்க வந்துட்டு புட்டி ஜென் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து லான்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த .pem ஃபைலை இங்க வந்து லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டெஸ்க்டாப்ல AWS அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல நான் அந்த .pem ஃபைலை சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த PEM ஃபைலை நான் இங்க வந்து லோட் பண்ண போறேன். ஓகே, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஸோ இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணணும். சேவ் திஸ் பிரைவேட் கீ. இதை நான் சேவ் பண்ணா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சேவ் திஸ் கீ வித்தவுட் பாஸ் ஃப்ரேஸ் ஆர் டு ப்ரொடெக்ட் இட்? எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கீயை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூரா பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேஸ்ல ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதுக்காக தான். ஸோ அந்த சக்சஸ்ஃபுல்லி லோட் பண்ணிட்டு PPK ஃபைலை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அது ஒரு நேமா கொடுத்து நீங்க வந்து சேவ் பண்ணணும். ஸோ மை ஃபர்ஸ்ட் PPK அப்படின்ற நேம்ல நான் வந்து சேவ் பண்ண போறேன். தேர்ட் ஸ்டெப் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். .ppk ஃபைலா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் பார்த்தோம்னா லோட் PPK ஃபைல் டு புட்டி இல்லைங்களா. ஸோ புட்டி சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணி அந்த PPK ஃபைலை நான் வந்து அதில் வந்து லோட் பண்ணணும். ஸ்டார்ட் புட்டி. ஸோ பீக்கு போயிட்டு புட்டியை லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் புட்டி சாஃப்ட்வேர். இதில் நான் வந்து இந்த .ppk ஃபைலை வந்து லோட் பண்ணணும். ஸோ அதை லோட் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த SSH இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த AUTH அப்படின்னா அத்தன்டிகேஷன் அர்த்தம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த AUTH மேலே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த .ppk ஃபைலை இங்கே நம்ம வந்து லோட் பண்ணணும். ஓகே, வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த .ppk ஃபைலை நான் வந்து லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் உடனே ஓப்பன்னு சொல்லி கொடுத்துறாதீங்க. செஷன் மேல கிளிக் பண்ணிட்டு இந்த செஷனை நீங்க வந்து என்னன்னு சேவ் பண்ணணும். இந்த அக்சஸ் பண்றீங்க இல்லையா, இந்த சர்வர் நேமே இட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ். நான் எப்பவுமே சர்வர் நேம் கொடுத்துப்பேன், மை லினக்ஸ் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நான் இந்த லினக்ஸ் மெஷினை தான் அக்சஸ் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நான் அப்படியே லான்ச் பண்ணி நான் அப்படியே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இங்க ஹோஸ்ட் நேம். இங்க ஹோஸ்ட் நேம்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஜஸ்ட் வெறும் ஹோஸ்ட் நேம் மட்டும் நீங்க வந்து போட்டீங்கன்னா அங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அலாங் வித் ஹோஸ்ட் நேம் நீங்க வந்து என்ன போடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க கனெக்ட்னு கொடுத்துருங்க. கனெக்ட்னு கொடுத்துட்டு இங்க EC2 யூசர் as a EC2 யூசரா நம்ம வந்து இந்த மெஷின்ல கனெக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. then paste it here. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா as a EC2 யூசரா EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போறேன். நான் லான்ச் பண்ண போற லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு இதுதான் IP அட்ரஸ். அந்த கம்ப்யூட்டரோட ஃபுல் நேமும் வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு let me open using a username EC2 user. ஓகே, இப்போ சக்சஸ்ஃபுல்லி அத்தன்டிகேட் ஆயிடுச்சு. யூசர் நேம் வந்து EC2. நான் பாஸ்வேர்டு எதுவும் போடல, ஏன்னா அந்த பாஸ்வேர்டுக்கு பதிலாக தான் நம்ம அந்த பிரைவேட் கீ புட்டி பிரைவேட் கீயை நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பாஸ்வேர்டு நம்ம கிட்ட இங்க வந்து கேட்கல. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு லினக்ஸ் கமாண்டை போட்டு செக் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது டைம். ஓகே, ls. ஓகே, ifconfig. இப்படிதான் ஒரு AWS லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை அக்சஸ் பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ
இல்ல ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண முடியலனாலோ உங்க கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.